ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குக்கரில் தேங்காய் பால் சாதமும் அதுக்கு மேட்சிங்காக மஷ்ரூம் கிரேவியும் ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் பால் சாதத்தோட இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ அதோட ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ இதை சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போது 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை இதை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். இதில் காரத்துக்காக வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போன உடனே நம்ம முந்திரி சேர்க்க போகிறோம். நான் ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நாம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கின உடனே புதினாவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் 1 டம்ளர் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுத்து நார்மல் வாட்டர் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 1 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் நார்மல் வாட்டரும் எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ தேங்காய் பால் லைட்டாக கொதி வந்துடுச்சு. நாம் எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியாக இருந்ததுனால 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட போகிறோம். 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட ராஸ்மல் போய் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போது இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் பொடி பொடியாக தான் கட் பண்ணணும். பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சும் சேர்த்துக்கலாம். அப்போவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இது 3யும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா ஐட்டம் சேர்க்கறதுனால சீக்கிரம் அடி பிடிக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா தக்காளியும் மசாலாவும் மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மல்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், மறந்ததுனால ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கும் போதே மல்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்னமும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். 2-3 மினிட்ஸ்லேயே மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நான் 2 பேக்கெட் காளானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் வாட்டரில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். நான் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண மஷ்ரூமை கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போது மஷ்ரூமையும் கிரேவியும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த மஷ்ரூம்க்கு தேவையான உப்பு நாம் சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே தக்காளியில் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கிரேவி ரொம்ப திக்கானதுனால நான் 1/2 டம்ளர் தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ ஒரு மூடி போட்டு இந்த கிரேவியை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அப்பப்போ நடுவில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மறுபடியும் நான் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே மல்லித்தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதத்து மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிரும் ரைஸு. இது நார்மல் வீட்டு அரிசியில் செஞ்சது தான். உதிரி உதிரியாக சூப்பராக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். இந்த தேங்காய் பால் சாதத்தோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்து மணி விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.